எல்லாம் விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே மண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதமாம் கடல்
குருதியும் மகந்தையும் கொண்டு தந்தம் புரிதலே வழிகளை பூர்த்தி செய்வார். எல்லாம் நல்ல வேளமுகத்து விநாயகனின் தொம்பெருமாட்டின் ஆட்சிமாரினுடைய திருப்பாதங்களை வணக்கங்களினாலே தொழுது கொண்டு இவ்வாலயத்தை நெறிப்படுத்தி வழிப்படுத்தி திருநீதி திரும்பி பூஜித்து வழிபாடாற்றுகின்ற தவப்பேற்றினை பெற்ற பிரதம சிவாச்சாரியார் அவர்தான் சிவாச்சாரியார்கள் இவ்வாலயத்தை நெறிப்படுத்துகின்ற பரிபாலகர்களே, தமிழ் நாதேஸ்வர கலைஞர்களே, அடியவர்களே, பெரியவர்களே, மாணவ குழந்தைகளை அத்தனை பேரை இந்த நேரத்திலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அளித்து என்னை ஈடுபடுத்திய மாதா பிதா குரு அத்தனை தெய்வங்களையும் மனதார வழிபாடு செய்து பெருமாட்டியினுடைய திவ்ய அலங்கார உற்சவம் சிறப்பாக ஆரம்பமாகி இரண்டாம் நாள் உற்சவம் அம்பிகைக்குரிய அபிஷேக பூஜைகள் எல்லாம் நடைபெற்று வசந்த மண்டல பூஜை இனி ஆயத்தமாக இருக்கிறது. இந்த ஞான பூஜை என்று சொல்லப்பெற்ற எல்லோருடைய சிந்தனைகளையும் சற்று சிந்திக்க வைக்கின்ற முகமாக ஒரு குறுகிய நேரத்தை ஒப்படைத்திருக்கிறார். நேற்றைய தினம் எங்களுடைய வாழ்வியல் எத்தகைய பொக்கிஷம் என்பதனையும் எங்களுடைய சமயம் அதற்குரிய வழிவகைகளை சொல்லி இருக்கிறது என்பதை நேற்றைய உரையிலே ஆரம்பித்திருந்தோம். எங்களுடைய சைவ சமய வழிபாட்டு மரபுகளிலே சக்தி வழிபாடு என்பது மிக முக்கியமானது. அம்பிகையை வழிபாடு செய்வது என்பது மிக முக்கியமானது. பெரியவர்கள் சொல்லுகிற போது சொல்லுவார்கள், 2 கை தட்டினால் பூஜைகள். ஒரு இல்லற வாழ்வியலிலும் சரி, நடைமுறை வாழ்வியலிலும் சரி, சிவம் சக்தி இணைந்திருத்தல் பொருள் என்று சொல்லுவார். அந்த சிவம் சக்தி என்று சொல்லுகின்ற தன்மையிலே எங்களுடைய சமயம் ஒரு வாழ்வியல் முறையிலே ஆடவனுக்கும் பெண்ணவனுக்கும் பக்குவம் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகிறார். அதனாலேதான் சிவமாகவும் சக்தியாகவும் தெய்வத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ கருவறையிலே அம்பிகை இருக்கிறார், ஆகவே நாங்கள் தனிய அம்பாள் மட்டும் இருக்கிறார் என்று கருத முடியாது. அங்கே சிவத்தோடு சக்தியினை ஆபாசனம் செய்திருக்கிறார். இப்போ நீங்கள் எல்லாம் மகா கும்பாபிஷேகம் செய்கின்ற போது சிவாச்சாரியார் அந்த விக்கிரகத்திலே உருவேற்றி இருப்பார். அப்படி உருவேற்றுகிற போது தர்ப்பையினூடாக பத்ததி குரு ஒருவர் வந்திருப்பார். மந்திரங்களை சொல்லுவது அவர் பிரம்மபாகம், சிவபாவம், சக்தி பாவம் என்று சொல்லி ஒவ்வொரு வகையான பாவத்தினூடாக மந்திரத்தினூடாக தெய்வத்தை உருவகித்திருப்பார். அப்ப அந்த சிவமும் சக்தியும் இணைந்திருக்கிற பொருளிலே தான் எங்களுடைய சமயம் சொல்லுகிற போது 2 வழிபாட்டு முறைகளும் உண்டு. வீடுகளிலும் அப்படித்தான். நாங்கள் சிவமும் சக்தியும் சேர்ந்திருந்தால் தான் அது இல்லறம் என்று சொல்லுவார். என்னுடைய மனித வாழ்க்கையை பிரிக்கிற போது பிரம்மச்சரியம், இல்லறவியல், வானப்பிரஸ்தம், சன்னியாசம் 4 படிநிலைகளை சொல்லுவார்கள். மாணவ குழந்தைகளை சொல்லுவது பிரம்மச்சரியம். நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதை சொல்லுவது பிரம்மச்சரிய நிலை. பிரம்மச்சரிய நிலைகளை இருந்து வளர்ச்சி அடைகிற போது இல்லறவியல் என்று சொல்லுவார். அதுதான் இல்லற தர்மம் என்று சொல்லுவார். இல் அறம். என்னுடைய இல் வாழ்க்கை என்பது ஒரு தர்மத்தின் அடிப்படையில் வாழ்க்கை.
அந்த இல்வாழ்க்கையை சீராக வாழ்ந்து முடிச்சோம் என்று சொன்னால் அடுத்ததாக இருக்கிற நிலை வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் என்றால் துறவு அல்ல, துறவுக்கு ஆயத்தமாகும் நிலை. எங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை கண்டுவிட்டோம் அப்படி என்று சொன்னால் அதை சொல்லுவது துறவுக்கு ஆயத்தமாகும் நிலை. சந்நியாசம் என்று சொன்னால் வீடும் வேண்டாம் என்று சொல்லி துறவரம் சொல்லுதல். இந்த 4 படிநிலைகளும் என்னுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக தேவை. அதில் இல்லறவியலிலே நாங்கள் சரியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கணவன் மனைவி சிவம் சக்தி பாவனை என்று சொல்லுவார். அதனால்தான் ஆலயங்களிலே சிவம் சக்திக்குரிய வழிபாடு இருக்கிறது. அம்பாளை நாங்கள் சக்தி என்று சொல்லுகிறோம். சக்தி என்று சொன்னால் சமயம் சொல்லுவது வல்லமை என்று பொருள். சக்திக்கு இருக்கிற பொருள் வல்லமை. சக்தி இருந்தால்தான், வல்லமை இருந்தால்தான் ஒருவருக்கு தொழிற்பாடுகள் இருக்கும். இன்றைக்கு மாணவர்கள் விஞ்ஞானம் படிக்கிற போது சக்தி அவசியம் என்று படித்தார்கள். ஒரு மனிதன் வாழ்வதற்கு, மனிதன் தொழிற்படுவதற்கு இயக்க சக்தி தேவை. அவ சக்தி தேவை என்று விஞ்ஞானத்தில் படிக்கிறோம். அது சமயம் சொல்லுகிற போது சக்தி என்பது வல்லமை அப்படின்னு சொல்லி பாருங்கள், எங்கேயும் சக்தி இருக்கிறது. விஞ்ஞானம் சொல்லுகிற போதும் இயக்க சக்தி தேவை. நாங்கள் தொழிற்படுவதற்கு ஒரு வல்லமை தேவை. அது விஞ்ஞானம் சொல்லுகிற போது இயக்க சக்தி அப்படின்னு சொல்லுங்க. நாங்கள் பெண் தெய்வ வழிபாட்டில் சொல்லுகிற போது வல்லமை, நமக்கான உந்து சக்தியை தருவது பெண் தெய்வ வழிபாடு. பாருங்கள், ஒரு சிவ வழிபாட்டுக்குள்ளே ஒரு பெண் தெய்வ வழிபாடு தான் எங்களுக்கான உந்து சக்தியை தருகிறது. எங்கள் வீட்டிலையும் அம்மாவோ தாரமோ அல்லது சகோதரிகளோ ஒரு உதவியாக இருப்பார்கள், துணை செய்வார்கள். அப்படி துணை செய்வதைத்தான் நாங்கள் ஒரு கைங்கரியத்தை இலகுவாக செய்ய முடியும். அதே போலதான் அம்பாளும் தன்னிடத்தில் வாழ அடியவர்களுக்கு வல்லமை கொடுப்பார். பாரதி சொல்லுகிற போது வல்லமை தாராயோ என்று கேட்டார். பாரதி பாடுகிற போது அம்பிகையை பார்த்து கேட்பார், வல்லமை தாராயோ, எனக்கு வல்லமை தர வேண்டும், நல்ல காரியங்களை செய்வதற்கு, நல்ல சிந்தனைகளை முன்னெடுப்பதற்கு எனக்கு வல்லமை சக்தி அவசியம். நாச்சிமார் வழிபாடு என்று சொல்லுகிற போது உண்மையிலே எங்களுடைய புராணங்கள், எங்களுடைய வழிபாட்டு மரபுகள் சொல்லுகிற போது ஒரு சப்த கன்னிகள் என்று சொல்லுவார். கன்னி வழிபாடு 7 பெண்களினுடைய வழிபாட்டு மரபு சப்த கன்னிகள். இந்த நாச்சிமார் வழிபாட்டிலே வந்து சப்த கன்னிகளிலே 7வது பெண்ணை நாச்சிமார் என்று சொல்லுவார். இன்றைக்கு இந்த நாச்சிமார் வழிபாடு மிக அரிது. உண்மையிலே இங்கே நாச்சிமார் என்ற பெயரில் இருப்பதே ஒரு பெரிய பொக்கிஷம். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் பெரிய நாச்சிமார் கோவில் காமாட்சி அம்மன் என்றால் உத்தியோக பேராக வச்சிருக்கிறார், காமாட்சி அம்மன். ஆனால் நாச்சிமார் என்பதுதான் அதனுடைய புராதன பெயர். சப்த கன்னிகளிலே 7வது பெண்ணாக இந்த நாச்சிமாரை ஆதரித்து வழிபட்டவர்கள். அதனால குலம் செழிக்கும் என்று சொல்லுவார்கள். அந்த தாயவளை பூஷிக்கின்ற குலம் செழிக்கும், மங்கள வாழ்வு பெறும். ஒரு பெண்ணினுடைய வழிபாட்டிலே மிக முக்கியமானது மங்கள வாழ்வு. நாச்சிமாரை வழிபாடு செய்கிற போது குல ஒழுக்கமும் குலம் செழிப்படையும் என்று சொல்லுவார். அதனாலதான் இந்த நாச்சிமார் வழிபாடு கிராமிய வழிபாட்டுக்குள்ள இருந்த தெய்வீகம். சில வழிபாடுகளிலே பரிவார தெய்வமாக இருந்திருக்கிறது. மரவன்புலூரில் நித்தர்குலம் என்கின்ற ஒரு பெரிய தம்பிரான ஆலயத்திலே நாச்சிமார் ஒரு பரிவார தெய்வம். இந்த நாச்சிமார் பற்றி எங்களுடைய கிளைக்கதைகளிலே பார்க்கிற போது நாச்சிமார் சிலம்பு வைத்து விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு செய்வார்கள். அது பந்தறிந்து விளையாடுதல் என்று சொல்லுவார். அந்த நேரத்திலே யாரும் ஆடவர்கள் உலாவக்கூடாது. அப்படியான ஒரு மரபுகள் எல்லாம் நாச்சிமார் வழிபாட்டிலே இருக்கிறது.
ஆகவே பெண் தெய்வ வழிபாட்டு மரபுகளிலே மிக முக்கியமாக நாங்கள் சக்தி வழிபாட்டை கடைபிடிக்கிறோம். இன்றைய நன்னாள் நீங்கள் எல்லாரும் வரலட்சுமி விரதத்தை ஆதரித்திருப்பீர்கள். ஆவணி மாதத்து பூரணையுடன் கூடி வருகின்ற வெள்ளிக்கிழமை, வளர்பிறையில் வருகின்ற வெள்ளிக்கிழமை அம்பிகையை நாங்கள் வரலட்சுமியாக பாவனை செய்தோம். அப்படி வரலட்சுமியாக பாவனை செய்து வழிபாடு செய்கின்ற காலம் இன்றைய நாள். நாங்கள் வெறுமனவே காப்பை கட்டிவிட்டோம் அல்லது காப்பு அணிந்து கொள்கிறோம் என்று அல்ல. உண்மையிலே பெண்கள் அதிகளவாக இந்த வழிபாட்டிலே ஈடுபடுவார்கள். அதுக்காக ஆண்கள் பிடிக்கக்கூடாது என்று ஆண்களும் கட்டாயம் பிடிக்கலாம். நாங்கள் சில விரதங்களை அப்படியே பெண்கள் பக்கம் கொடுத்து விடுவோம். ஆனால் இது அம்பிகையினுடைய வரலட்சுமி விரதம். இது லட்சுமி கடாட்சத்திற்குரிய வழிபாட்டு முறை. தானியம், தனம், செல்வம், சந்தானம் என்று சொல்லி 16 பேறுகளும் நமக்கு கிடைக்க வேண்டும். அந்த 16 பேறுகளும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அஷ்டலட்சுமியை வழிபாடு செய்கிற காலம். உண்மையிலே சில இடங்களிலே இந்த 9 நாட்களும் விரதம் இருப்பார். இந்த வளர்முறையிலே 9 நாட்களும் விரதம் இருந்து 9ஆம் நாள் அம்பிகைக்கு சுமங்கலை பூஜை செய்வார். அதை சொல்லுவார்கள் மங்கள விளக்கேற்றி. நாங்கள் குத்து விளக்கேற்றி பெண்கள் எல்லாரும் சுமங்கலியாக இருந்து அந்த அம்பாளை மகாலட்சுமியாக நாங்கள் அந்த திருவிழாக்கிலே எழுந்தருள செய்ய வேண்டும். நாங்கள் பாருங்கள், வீடுகளிலே சுவாமி அறையிலே கட்டாயம் ஒரு மங்கள விளக்கு, காமாட்சி அம்மனுடைய விளக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் காலை மாலை அதை ஏற்றி வைக்க வேண்டும். மாணவர் குழந்தைகள் எல்லாம் அதை வழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். காலை மாலை வந்து நீராடி விட்டோ அல்லது உங்களுடைய காலைக்கடன்களை முடிச்சு கைகால் முகம் சுத்தம் பண்ணி காலை பொழுதில் வந்து வீட்டில் மங்கள விளக்கு ஏற்றுவது. அப்படி ஏற்றினால் மகாலட்சுமி இல்லத்துக்கு வரலாம். அந்த விளக்கை ஏற்றி ஒரு மலர் வைத்து அம்பிகை பிரார்த்தியை பிரார்த்தனை பண்ண வேண்டும். நாங்கள் வெறுமனவே இன்றைக்கு மட்டும் கும்பிட்டு விட்டால் செய்யலாம். நாங்கள் ஒரு நாளும் அதுக்குரிய செயல்முறைகளை பின்பற்ற வேண்டும். இன்றைக்கு விசேஷமாக பின்பற்ற வேண்டும். சில பேர் சொல்லுவார்கள், நாவலர் பேச்சை பற்றி ஒரு நூல் வெளியிட்டவர், நாவலர் பெருமாள் சிவசின்னங்கள் பற்றி ஒரு நூல் வெளியிட்டவர். அதை 42 நாட்கள் அனுஷ்டான விதியை கடைபிடிக்க வேண்டும் என்று இருந்தது. என்னோட சில பேர் தர்க்கம் செய்வார்கள். எனக்கு தர்க்கம் நல்லா பிடிக்கும். ஆகவே ஒரு ஆசிரியர் கேட்டால் 42 நாள் பிடிச்சா காணும் தானே, 43ஆம் நாள் தீட்சை வைக்க தேவையில்லை என்றதான் அவருடைய வாதமாக இருக்கிறது. நான் கருத்து சொன்னேன், நாவலர் உளவியல் ரீதியாக சிந்தித்து முன்னேற்றார். 42 நாள் தீட்சை வைக்கிற ஒருவன் 43ஆவது நாள் தானாக அதை செய்வான். நீங்க பாருங்கள், சில பேர் 10 நாள் திருவம்பாவுக்கு எழுப்புவார்கள் காலை பொழுது. 11ஆம் நாள் அவர்களை அறியாமல் அந்த நேரம் ஒரு முடிப்பு ஒன்றுவர். இதுதான் இந்த மனிதனுடைய உளவியல் சிந்தனை. ஒவ்வொரு நாளும் அந்த நேரத்துக்கு எழுப்பி பழகினால் அந்த நேரத்திற்கு நாங்கள் காலையிலே துயில் எழுப்புகிறோம். 42 நாள் அசைவத்தை விலக்கி சிவதீட்சை வைத்து சிவபூஜை செய்கிற ஒருவன் 43ஆம் நாள் அசைவத்தை உண்ண மாட்டான். அப்படி உண்டால் அவருடைய மனம் சுத்தம் இல்லை என்றுதான் போடும். அவர் நாவலர் அதை மையப்படுத்தித்தான் சொன்னார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் விளக்கேற்றி வழிபாடு செய்து கொண்டு வந்தோம் என்றார். இந்த வரலட்சுமி விரதம், ஏதார கௌதீஸ்வரர் நோன்புகளிலே மகாலட்சுமி இன்னும் கொஞ்சம் எங்கள் பக்கம் திசை திரும்புவார். நீங்கள் பாருங்கள், சிவாச்சாரியார் கிரிகைகளை ஆற்றுகிற போது, கும்பபூஷைகளை ஆற்றுகிற போது அல்லது வசந்த மண்டபத்திலே சோடசோபசாரங்களை செய்கிற போது திருவிளக்கு ஏற்றி வைப்பார். நாங்கள் கிரிகைகளை செய்கிற போது விநாயகப் பெருமானை வரவழைக்கிறோம்.
அதே போல மகாலட்சுமியையும் வரவழைக்க வேண்டும். நாங்கள் செய்கிற காரியம் சிறப்பாக இருக்க வேண்டும், சகல செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி திருவிழாக்கிலே நாங்கள் அம்பாளை எழுந்தருள செய்கிறோம். அதனாலேதான் இன்றைக்கு இந்த வரலட்சுமி விரதத்தையும் நாங்கள் விரதம் இருந்து 9 முடிச்சு போட்ட மஞ்சள் காப்பு அணிவார். இதை சொல்லுவது ரட்சண பந்தனம் என்று சொல்லுவார். காப்பு கட்டுதல் உண்மையிலே இது ஒரு மிக முக்கியமானது. காப்பு கட்டுதல் என்று சொன்னால் நாம் ஒரு கிரிகைகளை செய்கின்ற போது அந்த கிரிகையிலே உறுதி பூணுதல் வேண்டும், எங்களுக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தான் காப்பு கட்டுதல். மஞ்சள் இலை என்று சொல்லுவார்கள். அந்த மஞ்சள் இலையிலே அம்பிகையினுடைய நாமத்தை சொல்லி சிவாச்சாரியார் 9 முடிச்சுக்களை போடுவார். அப்படி அந்த 9 முடிச்சுக்களை போட்டு அம்பாளின் மீது அம்பாளின் வேதியில படும் அம்பாளினுடைய திருக்கரத்திலோ அல்லது அம்பாளினுடைய புயத்திலேயோ அந்த மஞ்சள் இலை சாத்தி வைக்கப்பெற்று சுமங்கலி பூஜை நடைபெறும். இதில் 2 சுமங்கலி பூஜையினுடைய வழிபாடு. ஒன்று திருவிழாக்கிலே அம்பாளை எழுந்தருளச் செய்தல், இன்னொன்று குங்குமத்திலே எழுந்தருளச் செய்தல். உண்மையிலே அம்பிகையினுடைய அந்த தெய்வீகம் இருக்கிறவர்கள் குங்குமம் அணிந்து கொள்ள வேண்டும். சுமங்கலி பெண்கள் கட்டாயம், மாங்கல்யம் பெற்றவர்கள் கட்டாயம் குங்குமம் அணிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஸ்டிக்கர் அணிவதிலே எதுவித பிரியோசனமும் இல்லை. நாங்கள் மணவனுடைய அதாவது கணவனுடைய மாங்கல்யம் சிறப்படைய வேண்டும் என்று சொல்லி அந்த மணவாழ்க்கையினுடைய தாற்பயம் உயர்வுக்கு நடுவில் வைக்கிற போது அக்கினி பகவான் இந்த குங்குமத்தை சொல்லுவது அக்கினி பகவானாகத்தான் இதே இருப்பார். நாங்கள் எதிரிகளை பார்க்கிற போது, தீய விதிகளை பார்க்கிற போது அந்த அக்கினியினுடைய தன்மை அம்பாளுக்கு இருக்கிறது. வைக்கிற போது இங்கே வச்சு இங்கே உச்சியிலையும் வைப்பார். அபிராமிப்பட்டர் அம்பாளினுடைய திருவுருவத்தை பார்க்கிற போது என்ன சொன்னார்? உச்சித்து இலகம் கண்டேன். அம்பாளினுடைய தோற்றத்திலே முதல் தெரிந்தது அவருக்கு இதிலே இருந்த பொட்டு. அம்பாளினுடைய திருவருள் அம்பாளை இதிலே குங்குமம் பெற்றிருக்கிறார். நான் உண்மையிலே சுமார் எல்லாரும் மாங்கல்யம் தனித்தவர்கள். நிச்சயமாக நீங்கள் காலை பொழுதிலே இருந்து இந்த மாங்கல்யம் பெற்றுக் கொள்ளுங்கள். அந்த குங்குமத்துக்கு தனிச்சிறப்பு இருக்கு. நீங்க சரியாக அம்பிகையை ஆவாகனம் செய்து சரியான பூசையிலே வைத்து ஒரு குங்குமத்தை வீட்டிலே கொண்டு போய் சுவாமி அறையிலே வச்சு நீங்க ஒவ்வொரு நாளும் பெற்றுக் கொண்டு வரலாம். அல்லது உங்களுடைய ஒரு காரியத்திற்கு போகிற போது எடுத்து அம்பாளை நினைச்சு துணையாக இருக்கிறது என்று வச்சுட்டு போங்க. எடுத்த காரியம் வெற்றி அடையும். அதுதான் அதுக்கு இருக்கிற ஒரு தெய்வீகம் அக்கினி பகவானும் அம்பாளும். நாங்கள் எல்லாருமே புராண இதிகாசங்கள் படிச்சிருக்கீங்க. சத்தியவானுடைய மாங்கல்யத்தை திருப்பி பெற்றது சாவித்திரியினுடைய சத்தியம் அல்ல, சாவித்திரியினுடைய மங்களமாக இருந்த இந்த குங்குமம். அந்த அக்கினியினாலேதான் ஜமன் நேரடியா வந்தார். ஜமதர்மனுடைய அந்த வருகை சாவித்திரியினுடைய பக்குவத்தை எடுத்து எம்பினார். அக்கினியாக இருக்கிறது என்று சொல்லி சாவித்திரியிடத்தில் வினவிக் கொள்ளுகிறான் ஜமதர்மன். ஆகவே இந்த அக்கினி பிரவாகமாக அம்பாளை இந்த சுமங்கலை பூசையில வைத்து பூசித்த பிற்பாடு நாங்கள் இந்த காப்புக்களை அணிந்து கொள்வோம். சில பேர் தங்கள் உடல் வசதிக்கு ஏற்றது போல விரதத்தினுடைய தன்மை, சில பேர் காப்பு அணிந்து இரவு வேளையிலே ஒருவேளை அன்னம் புசித்துக் கொள்வார். சில பேர் மதியமே காப்பு அணிந்து அந்த விரதத்தை பூர்த்தி பண்ணுவார். உண்மையிலே இந்த விரதத்தை தத்தமுறை வசதிக்கேற்ப உடல்வாதற்கேற்ப அதை ஏற்றுக்கொள்ளலாம். அப்படி செய்கின்ற போது நீங்கள் இன்னும் ஒரு பக்குவத்தை செய்ய வேண்டும், கோதரிசனம் செய்ய வேண்டும். லட்சுமி கடாட்சத்தினுடைய இன்னொரு வடிவம் பசுவினுடைய வழிபாடு. நீங்கள் பாருங்கள், ஆலய கும்பாபிஷேகமாக இருந்தாலும் சரி, நாங்கள் புதுமணி புகுவிழா செய்கிறோமாக இருந்தாலும் சரி, திருமங்கல்ய தாரணம் செய்கின்ற போதும் சரி,
கோதரிசனம் என்கின்ற ஒரு வழிபாடு இருக்கிறது. பசுவை வழிபாடு செய்த இது எல்லாத்துக்கும் அப்பால எதிர் வழிபாட்டில கூட பசு வழிபாடு. இப்ப கனவேருக்கு சில பேருக்கு தோஷ நிவர்த்திகள் இருக்கும், மாங்கல்ய தடை இருக்கும், புத்திர பாக்கியம் தடை இருக்கும். அதுக்கெல்லாம் சில பேர் சொல்லுவார்கள் பசுவுக்கு போய் ஒவ்வொரு திங்கட்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ தானம் கொடுக்க வேண்டும். அந்த பசுவில 32 முக்கோடி தேவர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிற தெய்வம். நாங்கள் தேவாதி தேவர்கள் எல்லாரையும் தரிசனம் செய்யக்கூடிய தெய்வீகமாகத்தான் பசு இருக்கிறது. அதே பசுவுக்கு ஒரு தானம் கொடுத்து வழிபாடு செய்யலாம். இப்படி பிற காலங்களில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பசு வளர்ப்பவர்களுக்கு அது இடம். நீங்க பாருங்கள், இப்ப திருமங்கல்யதாரன் நடக்கின்ற போது பசுமாட்டை கொண்டு வர முடியாது. மண்டபங்களை கொண்டு வந்தால் பிரச்சனை. அவர் சிவாச்சாரியார் என்ன செய்வார் என்று சொன்னால், கைமணியை வச்சு அதுக்கு ஒரு வெத்தலை தாம்பூலம் எல்லாம் வைத்து கோதரிசனத்தை இப்போ மணிக்கு செய்வார். கோதரிசன பூஜையை செய்வார். ஆனால் நாங்கள் பசுவிற்கு தானம் கொடுத்து வழிபாடு செய்ய வேண்டும். திருமூலர் சொல்லுகிற போதே சொன்னார், யாவர்க்குமா இறைவற்கொரு பச்சை, யாவர்க்குமா பசுவிற்கொரு வாயுவை, யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமா பிறக்கு இன்னொரு தாண்டி. ஒரு 4 வரியில எங்களை வாழ்வியல் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கத்தை சொன்னார். நான் இப்ப இவ்வளவு நேரம் சொன்ன விஷயம் இந்த 4 வரியிலே. யாவர்க்குமா இறைவற்கொரு பச்சை. நாங்கள் ஒவ்வொரு நாளும் இறைவனை நினைச்சு ஏதாவது ஒரு மலர் வகை, சரி மலர் வகை கிடைக்கவில்லை என்று சொன்னால் அருகு, துளசி போன்ற, வில்வம் போன்ற பத்திரங்கள் இருக்கிறது. ஏதாவது ஒரு பச்சிலையை கொண்டு போய் இறைவனுக்கு சாத்தி வழிபாடு செய்ய வேண்டும். இப்ப இந்த பிரதேசத்தில் இருப்பவர்கள் எல்லாரும் அம்பாளினுடைய எல்லையிலே இருப்பவர்கள், குலதெய்வமாக இருப்பவர்கள். நீங்கெல்லாம் காரியங்களுக்கு செல்லுகிற போது இந்த இடத்துல கொண்டு வந்து அம்பாளை நினைச்சு ஒரு பூ போட்டுட்டு போனார். அதே பெரிய வெற்றி. யாவர்க்குமா இறைவற்கோர் பச்சை. நான் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு மலரை கொண்டு வந்து அம்பாளை நினைச்சு இதுல போட்டு மாணவர்கள் கூட பாடசாலைக்கு போக நல்ல கல்வி எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பூ போட்டு கும்பிடலாம். அந்த வீட்டில் இருக்கிற இறைவனத்திற்கு பூ போட்டு கும்பிடலாம். இப்ப அநேகமான மாணவர்கள் வீட்டில் சுவாமி படம் கும்பிடுறார்கள். பெற்றோர்கள் தான் கும்பிடுவார். எத்தனையோ பெற்றோர்கள் சொல்லுவார்கள், சுவாமி கும்பிடுறார், சுவாமி கும்பிடுறார் சொல்லி சொல்லி இவர்கள் கும்பிடுவார். அது உண்மையிலே யாவர்க்குமான இறைவனுக்கு ஒரு பிரச்சனை. நாங்கள் பூ போட்டு கும்பிடணும். அந்த பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். யாவர்க்குமா பசுவிற்கு ஒரு வாயுவை. நாங்கள் ஒரு கோமாதாவுக்கு பசுவுக்கு ஒரு வாயுவை கொடுக்க வேண்டும். நாங்கள் அந்த வாயில்லா ஜீவன் என்று சொல்லுவார்கள். நாங்கள் தானத்தை கொடுக்கிற போது அல்லது வாயுவை கொடுக்கிற போது உண்மையிலே அதை அம்பாளியுடைய திருவருள் உண்டு. யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. நாங்கள் சாப்பிடுகின்ற போது ஒரு கைப்பிடியாவது எங்களுக்காக வெளியில காத்திருக்கிற பிராணிகளுக்கு என்று சொல்லி அவர்கள் இப்பவும் சில பெரியவர்கள் விரதம் இருக்கிற போது எல்லா உணவு பண்டங்களையும் கொஞ்சம் எடுத்து வாழையில விட்டார். அந்த மரபு எப்படி என்றால் யாவர்க்குமா உண்ணும் போது ஒரு கைப்பிடி. திருமூலர் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார். நித்தியம் எங்களுடைய சமய மரபுகளிலே பின்பற்றுவார். உண்ணும் போது ஒரு கைப்பிடி. யாராவது வந்தால் கூட நாங்கள் அதான் சொல்வார்கள், தாய்மார்கள் பிள்ளைகள் கணவன் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சா பிறகுதான் அம்மா சாப்பிடுவார். யாராவது விருந்தினர் வந்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதனால்தான் வள்ளுவன் சொன்னார், பின்தூங்கி முன்னரும் பேரு. பெண்ணை சொல்லுகிற போது பின்தூங்கி முன்னரும் பேரு. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து எல்லாரும் உறங்கினா பிறகுதான தாயானவள் உறங்கிக் கொள்வார்கள். எல்லாரும் எழுந்து நித்திரை விட்டு எழும்புறதுக்கு இடையில தாயானவள் எழுந்திக் கொள்வாள். பின்தூங்கி முன்னரும் பேரு. வள்ளுவன் யாருக்கு சொன்னார்? தன்னுடைய மனையாளுக்கு சொல்லுகிறார். எல்லாரும் சொல்லுவார், வள்ளுவனுக்கு இருந்த துன்பம், வள்ளுவன் வாழும் காலத்தில் மனையால் இறந்து போகிறார், வாசுகி இறந்து விட்டார். வள்ளுவனுடைய இல்லற ஒழுக்கத்தை சொல்லுவான்.
அடிசிக்கினியாலே அன்புடைய மாது படிசொற் கடவாத பாவாய். பாருங்கள், எனக்கு தினம் தினம் நேரத்துக்கு நேரம் சமைச்சு போட்டாய். அடிசிக்கினியாலே எனக்கு சோறு போட்டாய். அன்புடைய மாதே, என் மீது பாசம் வைத்திருந்த பெண்ணே, படிசொற் கடவாத பாவாய் என்ற சொல்லுக்கு திருப்பி கதைக்காத பெண். எல்லாம் வல்ல நாச்சிமார் தாயவனுடைய திருவருளும் குருவருளும் நிறைவாக கிடைக்க வேண்டும். எல்லோரும் சற்று சௌபாக்கியங்களோடு பேரின்பத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து உடனிருந்து விடைபெறுகின்றேன். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி, இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. Thank you.
போறாவே போவோம் போவோம். யூடியூப்ல வருமே. அப்ப இனி நீங்க அரோஹரா ஜோஹரா அரோஹரா ஜோஹரா नागराज कृतभूषण
தம்பி பெஞ்ச பாருங்க கோவம்